ரெட்டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பதவிக்கு போட்டியிடுறவங்க 2 பேர், சிபி ராதாகிருஷ்ணன், சுதர்சன் ரெட்டி. சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நிற்கிறார், சுதர்சன் ரெட்டி இந்தியா கூட்டணி சார்பா நிற்கிறார். உண்மையிலேயே இந்த 2 பேரும் நிற்க வச்சதுக்கான காரணம் பின்புலம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழரை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி நிப்பாட்டியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழரை கொண்டு வந்து நிப்பாட்டது ரொம்ப வரவேற்கத்தக்கது, சந்தோஷப்படுறோம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படின்றதுனாலே மட்டுமே நாங்க ஆதரிக்க முடியாது அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க தமிழர் அப்படின்னு பாக்குறத விட சிபி ராதாகிருஷ்ணன் பின்புறம் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்துல RSS உடைய கொள்கைக்குள்ளேயே என்ன பண்றாரு, பயணிச்சுட்டு வர்றாரு. RSSல பயணிச்சிருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால RSS என்ன பண்றாங்க, அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு அரசியல் கட்சி வேணும் அப்படின்னு பாஜகவை ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில பாஜகலையும் பயணிக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன். சோ RSS கொள்கையை ஏத்துக்கிட்டு முழுசா இருக்கிற பாஜக தலைவர்கள் ஒருவராகவும் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, பயணித்துட்டு வர்றாரு. இப்படியா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல மாநில தலைவரா வராரு, பல்வேறு பதவிகளை என்ன பண்றாரு, பொறுப்பெடுத்து பயணிச்சுட்டு வர்றாரு. திடீரென்னு ஒன்றிய பாஜக வந்து என்ன பண்ணுது, சிபி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிராவுடைய ஆளுநரா பதவி பிரமாணம் செய்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு சிறப்பா தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காரு. என்னதான் தமிழர் அப்படி இருந்தாலும் தமிழ் உணர்வு அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முழுக்க ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும். ஏன்னா RSS உடைய கொள்கையை முழுசா ஏத்துக்கிட்ட ஒருத்தரால தமிழர் உணர்வு கொண்ட ஒரு தமிழரா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போலாம். பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது, தமிழை நசுக்கிறது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இங்க இருக்கிற RSS காரங்களோ இல்ல பாஜக காரங்களோ தமிழர்கள் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ராஜா போன்றவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான், தமிழ்நாட்டு மண்ணில பிறந்தவங்க தான், தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க நிக்கிறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லாதது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிதான் சிபி ராதாகிருஷ்ணனும் தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவரை கண்மூடித்தனமா ஆதரிக்கணும்னா அப்படி இல்லை. நீங்க அப்படி ஆதரிச்சுட்டா RSS இங்க ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்துல தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு கொண்டு வந்து நிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. பாஜக அரசியல் காய்கள் நகர்த்துறாங்க சூப்பரா அப்படின்னு. எப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழரை ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி தமிழ்நாட்டுல பெருசா மக்கள் எழுத்துல எடுபடவே இல்லை. ஏன்னா குறிப்பா நீங்க அதிமுக தனித்து நின்னா கூட மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அந்த வரவேற்பை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இதுக்கு பாஜக துணையா இருக்கு, பாஜகவுக்கு பின்னாடி RSS இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினாலதான். சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர் ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பட்டா நாங்க பாத்தீங்களா தமிழரை எந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்து உயர்த்தி இருக்கிறோம், தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழையும் நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறதுக்காக அதிமுக பாஜக கூட்டணி இங்க தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கணும். ஏன்னா இப்போ தமிழரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்ன்றதுனால தமிழரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது தமிழரை தானே நீங்க ஆதரிக்கணும். இப்போ இந்தியா கூட்டணி வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டா அவங்களை நீங்க ஆதரிச்சுன்னா தமிழர் ஆதரிக்காம வேற ஒருத்தரங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக மேல சுமத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன பண்ணுச்சு, ஒரு நெருக்கடி கொடுக்கணும், திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ன்றதுக்காக சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து நின்றாங்க. இப்ப எல்லாருடைய பார்வை என்னவா இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழரை ஆதரித்துதான் ஆகணும். அவர் RSS பின்புலத்தில் இருக்கிறாரா இல்ல பாஜகவின் தீவிர விசுவாசியா இருக்கிறாரா அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. தமிழர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும்
ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு குரல் அதிமுக சைடிலும் சரி, பாஜக சைடிலும் சரி, எல்லா தரப்புல இருந்தும் எழும்பிருச்சு. ஆனா இங்க தமிழர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணனுடைய பின்புலம் என்ன அதை பார்த்துட்டு தான் நம்ம ஆதரிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் இத ரொம்பவே என்ன பண்ணாங்க, அலசி ஆராய்ஞ்சாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி யாரை நிப்பாட்டலாம்? சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் கொண்டு வந்து ஒருத்தர் நிப்பாட்டிட்டு தேர்தலுக்காகவும் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுகவும் நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சோ இதுக்கு டஃபா கொடுக்கணும்ல. இப்போ இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அதுக்கு ஈக்குவல் கொடுக்கிற விதமா இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டணும். யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னு பேர்கள் அடிப்பட்டது. அதாவது மயில்சாமி அண்ணாதுரை அவரெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா கூட்டணி என்ன பண்ணாங்க நினைச்சாங்க. அதுக்கப்புறம் திருச்சி சிவா அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து அடிபட்டுருச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, தமிழருக்கு தமிழரா நம்ம நிப்பாட்ட கூடாது, அது ஏடிக்கு போட்டியா ஆயிரும், பாஜகவை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிற விதமா ஏன்னா பேசுவாங்க. பாஜக ஒன்னு இல்ல 9 பேசுவாங்க. நாங்க நிப்பாட்டின உடனே இந்தியா கூட்டணி போட்டிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, தமிழரை கொண்டு வந்துட்டாங்க. பேசுவாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. பாஜகவுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி வேட்பாளரை தேர்வு செய்யறதுல ஒரே ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப நுணுக்கமா யோசிச்சாங்க. எந்த அரசியல் கட்சி சாராதவங்களா இருக்கணும், மதத்தை சாராதவர்களா இருக்கட்டும், அதாவது மதவாதத்தை பிடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டும் அரசியலமைப்பை காப்பாற்றுவர்களா இருக்கணும். இந்த ஒரு மெயினான குறிக்கோள்களோட முக்கியத்துவத்தோட ஒரு வேட்பாளரை கொண்டு வரணும். அந்த விஷயத்துல என்ன பண்ணாங்க, இந்தியா கூட்டணி எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒற்றை புள்ளியில வந்து நிப்பாட்டினாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி இவரை கொண்டு வந்து நிப்பாட்டலாம்பா அப்படின்னு இந்தியா கூட்டணி என்ன பண்ணாங்க, அவரை சூஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கூட்டணியை தேர்வு செய்யறதுக்கு ராகுல் காந்திக்கு அதிகாரம் கொடுக்கல, மல்லிகார்ஜுன கார்கேக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மல்லிகார்ஜுன கார்கேவை நாங்க ஆதரிக்கிறோம், அவருக்கு முழு பவர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில சுதர்சன் ரெட்டியை கொண்டு வரலாம். சுதர்சன் ரெட்டி நீதிபதியா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு சமூக நீதிக்காகவும் சமதர்மத்தை பார்த்து சமமா எல்லாருமே எது இந்த பக்கம் அநீதி இருக்குது இந்த பக்கம் நீதி அப்படி இல்ல, யாரு பக்கம் நீதி இருக்குது அந்த பக்கத்தை பார்த்து அவர் என்ன பண்ண தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. சமூக நீதி கோட்பாட்டோட என்ன பண்ணிருக்காரு, நடந்திருக்காரு. மனுஷனா நடந்திருக்கிறாரு. அதே போல எந்த அரசியல் கட்சியும் சாராதவர். இவர் காங்கிரஸ்காரு, இவர் திமுக காரரு, இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், இவர் சிபிஎம் அப்படின்னு அவர் மேல முத்திரை போடவே முடியாது. ஏன்னா அரசியல் சாராத ஒரு மாமனிதர். அதே போல சமூக நீதிக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, குரல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல. அது மாத்திரம் இல்லாம கருத்தியல் ரீதியா அவர் என்ன பண்ணுவாரு, வாதங்களை முன்வைப்பாரு, கருத்தியல் ரீதியாவும் எதிர்கொள்வாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சுதர்சன் ரெட்டியை சூஸ் பண்ணது இந்தியா கூட்டணி அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நீங்க இப்ப பாஜக நீங்க பாத்தீங்கன்னா பாஜக பின்புலத்துல இருக்கிறவங்களை, அரசியல் சார்ந்தவங்களை, RSS கொள்கை உடையவர்களை என்ன பண்றாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவரா ஆயிட்டா அவர் யாருக்கு ஃபேவரா போவாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதே சுதர்சன் ரெட்டி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவரு இங்க இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் பார்க்க மாட்டார். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கு யார் உட்பட்டு நடக்கிறா அததான் அவர் என்ன பண்ணுவார் பார்த்திருப்பார். ஏன்னா அவர் நீதிபதியா இருக்கும் பொழுதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் தீர்ப்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு வரலாறுகள் இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்படியா இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி சுதர்சன் ரெட்டியை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஆந்திர மாநிலம், அதாவது சந்திரபாபு நாயுடு இருக்கிறார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு என்ன பண்றாரு, ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ மோடி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல முட்டு கொடுக்கறவங்க 2 பேர், ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு. இதுல சந்திரபாபு நாயுடு விலக்கிட்டார்னா கொஞ்சம் அங்க ஆட்டம் காணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் ஆந்திர மாநிலத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்துட்டா இப்போ ஆந்திர மாநிலம் இருக்கிறவங்க
தெலுங்கரை ஆதரிப்பாங்களா இல்ல வேற ஒருத்தர் ஆதரிப்பாங்க? இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு செக் வச்சீங்க, தமிழ்நாட்டு ஆளுகளை ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்க தமிழர் ஆதரிக்காம வேற ஒருத்தர் ஆதரிச்சீங்கன்னா அது தேவையில்லாம இங்க பேசும் பொருளாகும், பிரச்சனைகளை கிளம்பும். ஏன்னா பாஜக பண்ணி விடுவாங்க, அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. சோ இவங்களுக்கு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்தியா கூட்டணி ஆந்திர மாநிலம் நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு, மோடிக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிறார். இப்போ தெலுங்கரை ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா இங்க இருக்கிற சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கிற எம்பிகள் எல்லாமே அவங்க ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு மோடி நிப்பாட்டுற சிபி ராதாகிருஷ்ணன் RSS பின்புலத்தில் இருக்கிறவங்களை ஒருத்தரை ஆதரிச்சுட்டா அது அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், அவங்க மாநிலங்களுக்குள்ள பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செக் வச்சிருக்கு இந்தியா கூட்டணி. இது மோடிக்கும் பயங்கர ஷாக்கு, அமித்ஷாவுக்கும் பயங்கர ஷாக்கு, ஒட்டுமொத்த பாஜக காரங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன், சுதர்சன் ரெட்டி இவங்க 2 பேர்களை இங்க ஈக்குவல் பண்ணீங்கன்னா சுதர்சன் ரெட்டி எவ்வளவு மேலு அப்படின்னு பாஜக காரங்களே விரும்புறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது நிதிஷ்குமாரும் கொஞ்சம் யோசிப்பார், RSSக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மனசிலும் தோன்றி இருக்கு. ஏன்னா இந்த வருடம் அதாவது நவம்பர் மாதம் சட்டமன்ற எலெக்ஷனு பீகார்ல நடக்குது. இதுல மோடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு நிதிஷ்குமார். இந்த தேர்தலையும் பாஜக கூட தான் அவர் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறார். இப்போ இங்க காங்கிரஸுக்கு ஆதரவு அதிகமா கூடியிருக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு பீகார்ல அதிகமா ஆதரவு கூடியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இங்க பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால நிதிஷ்குமார் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், பல்ட்டி அடிக்கலாம். ஏன்னா அவருடைய கடந்த வரலாறுகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி, காலையில தூங்கி எழுந்தா இன்னொரு கூட்டணி, அப்படி மாறிட்டே போயிருந்தவர் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. சோ இங்க சந்திரபாபு நாயுடு பாலிசியை இவரு பின்பற்றுவார். ஒருவேளை சந்திரபாபு நாயுடு சுதர்சன் ரெட்டி தெலுங்கரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆதரவு தெரிவிச்சுட்டா இங்க மோடிக்கு கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவா பார்க்கப்படுகிறது. அதனாலேயே பாஜகவுக்கு செக்கு வைக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா செக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காகவே சுதர்சன் ரெட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க இந்தியா கூட்டணி. இப்போ பாஜகவுக்கு பேச்சே கிடையாது, நீங்க தமிழர் ஆதரிக்கல அப்படின்னு இங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தெலுங்கரை ஆதரிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வரும். சோ இப்படியா இப்போ இருக்கு. இதனிடையில தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆதரிக்கணும்னு பாஜகவும் அதிமுகவும் இங்க ரொம்ப பிரஷரை போட்டு இருக்காங்க. இப்போ சுதர்சன் ரெட்டி தெலுங்கர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தெலுங்கு தேசம் கட்சி சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கணும் அப்படின்னு இங்க குரல் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மை அதுதானே சார்? உண்மையிலேயே பாஜகவும் அதிமுகவும் குரல் கொடுக்கிறாங்க. தமிழர் அப்படின்றதுனாலே நீங்க ஆதரிக்கணும், நீங்க RSS பார்க்க கூடாது, பாஜகன்னு பார்க்க கூடாது, தமிழரை பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழனா பாருங்க, தமிழனா பார்க்கிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் எந்த கொள்கையோட இருக்கிறாரு, எதன் பின்புலத்துல இருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்படியே இருந்தாலும் இவங்க சொல்ற மாதிரி, பாஜகவும் அதிமுகவும் சொல்ற மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழன் அப்படின்னு இவங்க ஆதரிக்கணும்னா சுதர்சன் ரெட்டி தெலுங்கர் அப்படின்றதுனால சந்திரபாபு நாயுடும் சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கணும். அதுக்கு இங்க இருக்கிற அதிமுகவும் ஒட்டுமொத்த பாஜகவும் குரல் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை செல்வ பெருந்தகை நச்சுன்னு கேட்டிருக்காரு. உண்மையிலேயே இது சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், ராஜா, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் பதில் சொல்லணும். தமிழர்ன்றதுனால நீங்க ஆதரிங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்போ சுதர்சன் ரெட்டி தெலுங்கர் அப்படின்றதுனால சந்திரபாபு நாயுடு ஆதரிச்சு தானே ஆகணும். ஏன் எங்க போச்சுங்க இங்க மாறுபாடுகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த போட்டி ரொம்ப வலுவான போட்டியா தான் இருக்கும். பாஜக நினைச்சாங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழன் அப்படின்ற ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டுனால எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருவாங்க, ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், போட்டி இல்லாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா கூட்டணியுடைய மூளைகள் பயங்கரமான மூளைகள். அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றவங்க. பாஜக மாதிரி RSS கொள்கை வச்சு, சனாதன கொள்கை வச்சு, பாசிச கொள்கை வச்சு போற போக்கெல்லாம் அடிக்கிறவங்களா கிடையாது. நின்னு நிதானித்து கருத்தியல் ரீதியா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எல்லாருமே நடக்கிறவங்க, கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றவங்க. அப்படினாலதான் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க சுதர்சன் ரெட்டியை. இப்போ குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பயங்கரமான ஒரு கடுமையான போட்டி நிலவ போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்படுது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ சிபி ராதாகிருஷ்ணனும் சுதர்சன் ரெட்டியும் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு நிக்கிறாங்க. இதுல
தமிழர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு குரல் இருக்கு. தெலுங்கர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சந்திரபாபு நாயுடு, சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.